ஓகே, ஒரு 4 பேர் இன்றைக்கி செய்திக்கு ஆதாரமாக ஒரு 4 பேர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் 4 பேரில் கவனிங்க. முதல்ல பிரதர் வாசிங்க, அப்புறம் சிஸ்டர் வாசிங்க, அப்புறம் யூத்தில் தம்பிங்க ஒருத்தவங்க வாசிங்க, அப்புறம் யூத்தில் கேர்ள்ஸ், யூத்தில் பாய்ஸ், யூத்தில் கேர்ள்ஸ். ஒரு 4 வசனம் தான் இந்த செய்திக்கு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்க்கு கடைசி வாரத்துக்கு செய்திக்கு ஆதாரம். முதல்ல பிரதர் ஒருத்தர் கொலேசியர் 3:15 பைபிள் எடுங்க. எல்லோரும் கொண்டு வந்தவங்க எல்லோரும் மற்ற செல்லெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, சைலண்டில் போடுங்க. சைலண்டில் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன ஃபோனாக இருந்தாலும் 11 மணிக்கு முடிச்சிருவோம். அப்புறம் வரிசையாக அட்டன் பண்ணலாம். நானும் அப்படி தான், ஜெப நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டேன், சைலண்டில் போட்டுருவேன். ஆமாம், கவனமாக இருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவா. பிரதர் சீக்கிரம் எடுத்து வாசிங்க, நேரத்தை கருதி. இந்த சாட்சியெலாம் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாக செய்திக்கு போயிட்டுருக்கோம். ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தியை முழுமையாக நான் கொடுக்க எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். சீக்கிரம் கொலேசியர் 3:15. உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, நல்லா கவனிக்கிறீங்க. கொலேசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரே சரீரமாக, சபை சரீரம், அப்போ ஒரே சரீரமாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, இதான் செய்தியினுடைய தலைப்பு, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். தேங்க்ஸ் பீ டு காட். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், இதுதான் முதல் வசனம். சிஸ்டர் இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 5:13 யாருனாலும் வாசிக்கலாம் சீக்கிரம். சிஸ்டர் 1 தெசலோனிக்கேயர் மாற்றி சொல்லிட்டேன்னா ஏறு ஒரு நிமிஷம் இருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வசனத்தை மாற்றி சொல்லிட்டு சரியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 சிஸ்டர் கரெக்டாக வாசிக்கிறாங்க. எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்களா, தேங்க்ஸ். அந்த சோத்திரம்னு பைபிளில் வரும், இங்கிலீஷ் பைபிளில் படிச்சுக்கோன்னா தேங்க்ஸ் கிவிங்னு வரும். அப்போ எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணும், சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு கொலேசியர் 3:15 பிரதர் வாசித்தாங்க செல்வராஜ். அதில் கடைசி பாகம் தான் தியானம், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ சிஸ்டர் வாசித்த வசனத்தில் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், சோத்திரம் செய்வது, அது தேவனுடைய சித்தம், அவருக்கு விருப்பம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேங்க்ஸ் சொல்கிறது ஆண்டவருக்கு சித்தம். 2 வசனத்தை வாசிட்டோம். பாய்ஸ் யூத் நீங்கள் இப்போ எடுங்க. ஒருத்தர் யூத்தில் ஒருத்தர் எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் பக்கத்தில் எதை முன்னாடி எடுத்தீங்கன்னா வந்துடும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 மட்டும் படிங்கப்பா. யூத்தில் பாய்ஸ் ஒருத்தர் படிங்க. நம்முடைய இன்னும் சத்தமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எபேசியர் 5:20 பாருங்க, தம்பி வாசிக்க கேட்டோம். சாம அபிஷேக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்படி சொல்லணும், எப்பொழுதும். 2வது எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவன் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணால் பிதாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே நாமத்தில், இயேசு நாமத்தில் பிதாவுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும். அடுத்து எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்போ யூத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. கேர்ள்ஸில் ஒருத்தர், கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகளில் ஒருத்தர். இந்த 4 வசனம் தான் இந்த செய்திக்கு ஆதார வசனம், தெருவுகோள் வசனம், கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 34:1 சீக்கிரம் எடுத்து படிங்கப்பா. யாருனாலும் படிக்கலாம். கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளை பார்த்தீங்களா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவ துதி எப்போதும் என் வாயில இருக்கும். இந்த செல்வராஜ் அவங்க வாசிச்சாங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்லி முதல் வசனத்தை வாசித்தோம். 2வது சிஸ்டர் வாசிச்சாங்க, எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், சோத்திரம் செய்வதுதான் நம்ம குறித்து பிதாவினுடைய சித்தமாக இருக்குதுன்னு பார்த்தோம். வாலிப தம்பி சாம அபிஷேக் வாசிச்சாங்க, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும், பிதாவாகிய தேவன் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அருமையான மகள் வாசிச்சாங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
சரி, இந்த 4 வசனத்தின் பிரகாரம் பிரதர் சிஸ்டர் நீங்களும் நானும் எப்பொழுதும் அந்த நன்றி நிறைந்த உள்ளம், அந்த தேங்க்ஸ், அந்த நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். பாருங்கள், விஞ்ஞான முறைப்படியா ஒரு கணக்கு, ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக் பிரகாரம். நம்முடைய சரீரத்தில் டோபமைன், சரோட்டினன் 2 சுரப்பி சுரக்குது. குறிப்பு எடுக்கிறவங்க நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா பேரெல்லாம் அப்படி தான் இருக்கும். டாக்டர்லாம் நம்ம சபையில் இருக்காங்க, மேலெல்லாம் படிக்க பாருங்கள், சாட்சியை கேட்டோம். ஃபஸ்ட்டு என்னது? டோபமைன். சொல்லுங்கள். நான் டாக்டர் படிக்கல, சொல்கிறேன். டோபமைன் சொல்லுங்கள் தம்பிகளா, நான் சொல்கிறத சொல்லுங்கப்பா. டோபமைன். 2வது சரோட்டினன். சொல்லுங்கள். சரோட்டினன். நீங்கள் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, மனுஷர் தான் செய்கிற கத்த நேரடியாக வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம எழுத்து பிரகாரம் இப்படி நேருக்கு நேரம் செய்கிறோம். ஆண்டவர் ஒரு பொருள் வேணும்னா அப்படி வந்து நின்று கொடுக்க மாட்டார். நம்ம உழைப்பின் மூலம், மற்ற மனிதர்கள் மூலம் சில நேரம் அப்படி தான் செய்வார். அப்போ முதல்ல ஆண்டவருக்கு நம்ம தேங்க்ஸ், நன்றி சொல்லணும். 2வது அதற்கு மனிதர்கள் மூலம் செஞ்சதுனால அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இந்த நன்றி நம்ம சொன்னோம்னா நம்ம சுரப்பி, டோபமைன்ங்கிற சுரப்பி சுரக்குமா. அப்போ உங்கள் பிரெயின் ஹாப்பியாக இருக்குமா. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் மூளை எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்குமா. சொல்லுங்கள், கையை கொடுத்து சொல்லுப்பா. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா ஏன் துக்கமாக இருக்கீங்க? நன்றி சொல்லி பாருங்கள். இதுவரை சொல்கிறீங்க, இன்னும் நன்றி சொல்லி பாருங்கள். உங்கள் பிரெயின் ஹாப்பியாக இருக்குமா, ஆக்டிவிட்டியாக இருக்குமா. அப்புறம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மனுஷருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா சரோட்டின் என்கிற அந்த சுரப்பி சுரக்கும் போது நல்ல டைஜின் ஆகுமா. சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆகும்? சொல்லுங்கள் சத்தமா. தம்பி, சாப்பிட்றது டைஜின் ஆகணும். அதுக்கு என்ன சுரப்பி சுரக்கணும்? சரோட்டினன் அங்கிற அது தேங்க்ஸ் சொன்னால் அது சுரக்கணும். இது புருட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். டைஜின் மாத்திரை போடுறோம், என்னென்னமோ செய்கிறோம், இஞ்சி மரப்பா சாப்பிட்றோம், அதெல்லாம் ஓகே தான். நீங்கள் இயற்கையாகவே சில காரியங்கள் நம்ம சரீரத்தில் நம்ம செய்யும்போது ஆக்டிவிட்டியாக சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கறது. அடுத்து நல்லா கவனிங்க. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நல்லா இன்றைக்கி அநேகருக்கு என்ன இல்லை, சில நேரம் தூக்கம் வரல, சிலர் நல்லா தூங்குறீங்க. நல்லா தூக்கம் வரணும்னா நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. இந்த 2 சுரப்பி சுரக்கிறதுனால இவ்வளோ காரியம் நடக்குது. அதனால் இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இதெல்லாம் அறிஞ்சு தான் ஆண்டவர் நீ நல்லா தூங்கணும், நல்லா டைஜின் ஆகணும், உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்கணும், நல்ல பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பொழுதும் என்ன செய்யும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? தேங்க்ஸ் கிவிங், சோத்திரம் செலுத்துங்க. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்க. கர்த்தரை எக்காலத்திலும் என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நேரத்தை கருதி ஒரு 3 காரியம், இந்த 3, 4 இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் மனதில் பதிவதற்காக. அந்த 3 காரியத்திலேயே நிறைய தேங்க்ஸ் கிவிங் எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். முதல்ல இப்போ பெரியவங்க யாருனாலும் வாசிக்கலாம். சங்கீதம் 66. எதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்? இந்த 3 முக்கியமான தலைப்பில் எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அந்த டைமுக்குள்ளே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சங்கீதம் 66 எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். 20 வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டும் விலக்காலும் இருந்த தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது சங்கீதம் 66, தாவீதின் சங்கீதம். என்ன சொல்கிறாரு? முதல்ல எதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்? இந்த வருஷத்தில் எத்தனை ஜெபம் பண்ணணும், எவ்வளோ ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு. ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை நம்மளை விட்டு என்ன செஞ்சார்? விளக்காமலும் இருந்த தேவனுக்கு என்னது? ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் ஸ்பீக் டு காட். யோசிச்சு பாருங்கள். குடும்ப ஜெபம் எத்தனை, இன்னைக்கு 5-6 குடும்பம் சாட்சி சொன்னீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தேசத்துக்காக நம்ம இந்த வருஷம் மட்டும் சொல்கிறேன், இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இன்னைய வரைக்கும் காலையில் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இல்லை தனி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸ்தோத்திரம். நானும் என் துணைவியாரும் காலையில் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம். அப்போ அது ரொம்ப முக்கியம் பிரதர்.
செல்வராஜ் சொன்னபோது அதை இன்னும் அதிகமாக நான் தொட்டேன். இப்போ செல்வராஜ் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்குதான்னு பாருங்கள். இப்போ பிள்ளைகள் வருவாங்க, சில நேரம் வரமாட்டாங்க, அவங்களே கூட்டுங்க. இல்லாவிட்டால் அட்லீஸ்ட் கணவன் மனைவி ஒரு குடும்பம் தான். குடும்பமாக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபிங்க. எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாமல் இருந்தா. தாவீது சொல்கிறார் பார்த்தீங்களா, 19 கூட, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனானால், அப்போ தான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அக்கிரம சிந்தையாக இருந்தா, நல்ல பரிசுத்த சிந்தையாக இருந்து பரிசுத்தமாக ஜெபத்தை ஏறெடுத்தா நிச்சயம் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் 20 அவர் சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளாமல், என் ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாங்க தேங்க்ஸ். பிரதர் சிஸ்டர், எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் யோசிச்சு பாருங்க. பாருங்க, சவுலை விட்டு கிருபை விலகுனது, ஆனால் தாவீதை விட்டு என்ன செய்யலை, கிருபை விலகலை. விலகாத கிருபை, பெரிய கிருபை. எத்தனை ஆபத்து இந்த வருஷம் வந்துச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? பஸ்ஸு தென்காசியில் இன்னொரு மற்ற இடத்துல அந்த ஒரே டைமில் ஒரு வாரத்தில் ப்ரைவேட் பஸ் 2 பஸ்ஸு நேருக்கு நேர் மோதி எத்தனையோ பேர் இறந்தாங்க. ரைட்டுங்களா? கவர்மெண்ட் பஸ் 2 இது நான் முக்கியமானதான் சொல்லணும். டெய்லி ஆக்சிடென்ட் இல்லாத நாளே இல்லை. இந்த டைரியை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் அடுத்த வருஷம் கத்திரி சுத்தம் பண்ணால் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கங்க. அது என்னுடைய தவறு தான். பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை கலை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லணும். இந்த டைரி மற்றதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு டேனிங்கில் அப்படியே சைட்லேயும் மாட்டிருந்தேன். ஒரு அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே வண்டியோடு சேர்த்து வண்டியோடு என்ன செஞ்சிட்டாங்க, டைரியோடு நான் கீழே விழுந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாஸ்டர் வெள்ளையும் சுலைமா இருக்கிறது இங்கே வந்து மைக்கை பிடிக்கிறதா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரியமும் இந்த 26 வருஷத்தில் அந்த திருச்சபையை கட்ட எவ்வளோ கண்ணீர் பாதைகள், அதெல்லாம் அது கிருபை ஒன்று தான். உடனே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அம்மா இங்கே இருக்கிற மகள் மேல் இருக்கிற பிள்ளைங்க உடனே நேற்று அந்த கீழே விழுந்த டைரி அந்த இது சில இதெல்லாம் நின்றுட்டு வண்டியும் கீழே சாஞ்சிருச்சு. அந்த டேனிங்கில் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, சின்னதை சொல்கிறேன். அப்படி ஒரு அது நின்றுட்டு அப்படி போகும்போது அப்படியே அவன் டக்குன்னு வளைச்சிட்டார். நான் அந்த இடத்துல இருந்தேன். சைடில் இப்போ பேக்கெல்லாம் கிழிஞ்சி எல்லாம் கீழே விழுந்து திரும்ப எடுத்து வச்சு வந்தேன். வண்டி கீழே விழுந்துருச்சு, ஆனால் ஒன்றும் எனக்கு ஆகலை. அது நின்றுட்டு இருந்ததுனால அவங்க கிராஸ் பண்ணார். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தம்பிகளா, பிரதர், எத்தனை தடவை நம்ம 2 வீலரில் போகிறோம், எத்தனை தடவை காரில் போகிறோம், ட்ரெயினில் போயிருக்கோம், ஏன் சிலர்லாம் ஃப்ளைட்லேயே போயிருக்கீங்க. கிருபை ஒன்று தான் இந்த டிசம்பர் 28 நம்மளை சர்ச்சுக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதனால தாவீது சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே இப்படி கிருபையை நான் என்ன செஞ்சிடறேன், சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. கிருபை தாவீதை விட்டு விலகலை. தாவீது தவறுனார் தான், பச்சைபால் விஷயத்தில் பாவம் பண்ணார். விபச்சாரம் பாவம் பண்ணிட்டார், பண்ணக்கூடாது. தாவீது கொலை செய்யக்கூடாது, விபச்சார பாவம், கொலை. அந்த 10 கட்டளை, மொத்தம் 613 கட்டளை. ஆனால் அந்த 10 கட்டளையில் 2 கட்டளை, மொத்தம் டோட்டலாக 613 கட்டளை இருக்குது. அப்போ 2 கட்டளையை மீறிட்டார். ஆனால் அவர் உணர்ந்ததுனால அந்த கிருபையை ஆண்டவர் விலகலை. சவுல் அந்த கிருபையை இழந்தார். பிரதர், எதை இழந்தாலும் கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழக்கவே கூடாது. எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, ஒரு அடியை பாடி அடுத்த குறிப்பு. கிருபையை குறித்து நிறையா பேசலாம். யாருக்குங்க ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு? கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பிரதர், கர்த்தரை நம்புங்க. ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க. பணம் இன்னைக்கு இருக்கும் போகும், அழகு இருக்கும் போகும், ரைட்டுங்களா? கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷ தயவு தேவை, மனுஷ உதவி தேவை, மனுஷனை நம்ம மதிக்கணும், ஹானர் பண்ணணும். உண்மை, மனுஷ தயவு தேவை, முதல்ல தேவ தயவு தேவை. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அடுத்து தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுதல் கண்டாடிவார். காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. காலையில் எழுந்து 3 மணிக்கு 4 மணிக்கு, அல்லது பெரியவங்க எழுந்திரிக்கலாம், சின்ன பிள்ளைங்க ஒரு 5, 5:30, வாலிப தம்பி தங்கச்சி சிஸ்டர் 5, 5:30 எழுந்திரிச்சு காலையில் கர்த்தரை நீங்கள் துதிங்க. நானே என் மனைவி ஜெபிக்கும் போது அதை தான் சொன்னேன், ஆண்டவரை எல்லாரையும் எழுப்பி விட்ருங்க ஆண்டவரை. எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னு தெரியாது. காலையில்
ஆண்டவரே, இந்த நேரத்தில் எல்லார் வீட்டிலும் என்ன இருக்கணும்? ஜெபிக்கணும் ஆண்டவரே. சபைக்கு வருகிற இந்த 50-60 பேரும் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. வாலிப தம்பிக்கு நான் மெசேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன்ல, கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டா. சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டா. பிரதர், உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டா. சிஸ்டர், அம்மா, இங்கே கவனிங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டா. அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரேன்னு அவருக்கு ஒரு பெயர். அதான் முதல் குறிப்பில் நான் சொல்கிறேன், ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை நம்ம விட்டு விளக்காலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை தாங்க, கிருபையை நீங்கள் இழந்துடாதீங்க. கிருபை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு. இந்த பாடலை ஒரு அடியை பாடி, இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருப்பதனால இடையிடையில் நான் பாட விரும்புகிறேன். என்ன தெரிஞ்சவங்க பாடிட்டு, ரெண்டாவது குறிப்பு, மூணே குறிப்பு தான் இன்னைக்கு. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நீங்க மாத்திர சத்தமாய், உடைக்கப்பட்ட சொல்ல சொல்ல பாடுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. இப்ப நீங்க மாத்திரம் சத்தமாய், சோர்ந்து போன நான் பாடுங்க. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. நீங்க பாடுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இப்ப சத்தமா பாடுங்க. ஒன்றுமில்லா கடைசியா, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. முடிந்த 2 கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 2 கரங்களை உயர்த்தி, கிருபையே. 2 கரங்களை, கிருபையே மாறாத நல்ல நல்ல உணர்ந்து பாடுங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தியானிச்சிட்டோம். 2வது 2 கொரிந்தியர், புதிய ஏற்பாட்டில் எடுங்க. 2 கொரிந்தியர், உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் அதை எடுத்து கண்ணால் பார்த்து வாயால் படிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் உங்களை எடுக்க சொல்கிறோம். தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் பைபிள் கொண்டு வந்து எல்லாரும் உங்கள் பரிசுத்த வேதாந்தத்தை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அங்கே ஒரு ஸ்தோத்திரம்னு வரும். அந்த ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ், ரைட்டுங்களா? 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு என்னங்க? ஸ்தோத்திரம். இதான் 2வது குறிப்பு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இரக்கங்களின் பிதா. ஆண்டவருடைய இரக்கம் பாருங்க, மெர்சி. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். பிரதர்,
ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப அவசியங்க. அவர் இரக்கமுள்ள பிதா. கூப்பிடுகிற காக்க குஞ்சிக்கு கூட அவர் இறங்குகிற தேவன். அவருடைய இரக்கம், கிருபை எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஆண்டவருடைய இரக்கமும் முக்கியம். இந்த 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதல். சகலவிதமான ஆறுதல். யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் எத்தனை தடவை நம்ம கண்ணீரில் இருந்தோம். வெளியில் சிரிப்போம், இப்போ நாங்களே எங்கள் முகத்தை காட்டிக்க மாட்டோம் உங்கள் மத்தியில். ஏன்னா நீங்களே பல பிரச்சனையோடு வரும்போது பாஸ்டர் சோகமாக இருந்தால் ஐயோ இங்கே வந்து சோகமா அப்படின்னு 1000 பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சிரித்த முகமாக இருப்போம், வெளியில் காட்டிக்க மாட்டோம். ஆனால் எங்கள் தனி ஜெபத்தில் அழுவோம். தனி ஜெபத்தில் தேவன்ட்டான் எங்களுடைய துக்கத்தை, எங்கள் காரியங்கள்லாம் பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா நாங்களும் உங்கள் போல் மனிதர் தானே. என்ன வித்தியாசம்? ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறா, மேய்ப்பன் பொறுப்பு, பாஸ்டர் பொறுப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆல்ரெடி உங்களை போல் நாங்களும் பாடுள்ள மனிதர் தான். பிரதர் சிஸ்டர், இந்த வருஷம் யோசிச்சு பாருங்க, எத்தனை துக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்தது. ஆறுதலுக்காக சொல்ல வரேன். எத்தனை கண்ணீர், எத்தனை சில இழப்புகள். லாபம் வந்திருக்கும், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில நேரம் நிந்தைகள், அவமானங்கள். அந்த நேரத்தெல்லாம் சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரு? ஆறுதல் படுத்தினார். தைரியமா இரு மகனே, யார் என்ன சொன்னா என்ன, உன்னை யார் அற்பமா என்ன சொன்னா, சபை வளரணும் யார் குற்றம் சாட்டினா என்ன, இருக்கிற பலத்தோட போ, நான் தான் சபையை வர்த்திக்க பண்ணுவேன். இப்படிதான் சபை வளரணும். என்னை குற்றப்படுத்தும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நான், ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே, என்ன ஆண்டவரே காரணம், நானா சபை மக்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் சபை என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்வாது? மேற்கொள்ளாது. நீ சோர்ந்து போகாது. நீ சோர்ந்து போனால் சபை சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு நான் என்ன செய்வேன்? சத்துவம் பண்ணுவேன். நான் உன்னோடு இருப்பேன். 2025 இருந்த ஆண்டவர் நான் 26 நான் உன்னோடு இருப்பேன். உன்னை கொண்டு உனக்கு 2 முறை உயிர் போயிருக்கும். என்னோட பேசுனதை சொல்கிறேன். இன்னும் பல தடவை முக்கியமான ஆக்சிடென்ட்டை முடிச்சு சொல்கிறேன். 2014 ஆக்சிடென்ட்டில் உன் உயிர் போயிருக்கும். கொரோனாவில் உன் உயிர் போயிருக்கும். உன்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம், இன்னும் சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், இன்னும் சிலருக்கு இந்த சத்தியத்தை பகுத்து போதிக்க வேண்டும், இன்னும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதற்காகத்தான் உனக்கு நான் ஜீவனை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இன்டிமிசி, தனி ஜெபத்தில் நான் பேசுவது, அவர் என்னோட சகல ஆறுதல் தேவன் பேசுகிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வசனத்தின் மூலம் என்னோடு கூட ஆறுதல் படுத்துவா, என்னை தைரியப்படுத்துவா. நீ பயப்படாத. இதுவரை இந்த திருச்சபை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் மீதி உள்ள தேவைகளை நானே சந்திப்பேன். தாமதம் ஆகுதுன்னு நினைக்காதே. 1999 ஆரம்பித்தது முதல் 10 வருடம் வாடகை வீட்டில் இருந்தாய், சபையை நடத்தினாய். இப்போ 16 வருடங்கள் 17 வருடங்கள் இந்த சொந்த சபையில் நடத்துகிறாய். நானே செய்வேன். 2 கிளை சபை ஆரம்பிக்க உதவி செய்தவர் நான் தான். 2 பேரை ஊழியக்காரராய் இந்த திருச்சபையிலேருந்து எழுப்பி சிறுகனூரிலும் இங்கே நொச்சியத்திலும் ஊழியக்காரராக இருக்க வைத்தது நான் தான். இன்னும் 3வது ஒரு திருச்சபையை நான் தருவேன், ஏற்ற நேரத்தில் தருவேன். இப்போ இருக்கிற இந்த திருச்சபை அப்படியே ரெட்டிப்பாக மாறும். இப்படி ஆண்டவர் பேசும்போது யார் என்ன சொன்னாலும் எனக்கு துக்கமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதாங்க சகலவித ஆறுதலின் தேவன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் எத்தனை நேரம் துக்கமாக இருந்தீங்க பிரதர், எத்தனை நேரம் பிரச்சனையில் இருந்தீங்க, எத்தனை நேரம் வேதனை. சகோதரிமார்கள்லாம் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், பக்கத்து வீட்டில், உறவினர் மூலம். அந்த துன்பம், தூக்கம், கண்ணீர், இழப்பு, நஷ்டம், எல்லா சூழ்நிலையும் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருந்தாரே. அதுக்கு தாங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதுக்கு தாங்க இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங், இந்த கடைசி சண்டே ஏன் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ன்னு வச்சிருக்கிறோம். முதல்ல பார்த்தோம் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை விட்டு விளக்காமல் இருந்ததுக்காக தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். 2வது, அவர் இரக்கங்களின் பிதா. இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? மகா பெரியது. சகலவித ஆறுதலின் தேவனா இருக்கிறார், தேவனா இருக்கிறார். காலையில் வந்தோடனே அந்த பாட்டை பாடினேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடலாமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. பாட பாட கவனிச்சு பாடுங்க சத்தமா. எனக்கு ஒரு நேசர் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இப்ப பாடுனதை விட சத்தம், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நல்லா உணர்ந்து பாடுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எவ்வளவு அருமையான வார்த்தை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல் தருகிறவர். அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கடைசியா என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக்கொள். ஏற்ற நேரத்தில் பதில், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க, எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்கானாவுக்கு 2 மனைவி. முதல் மனைவி அண்ணா, இன்னொரு மனைவி பெனினா. எடுக்க வேண்டாம் பகுதியை, தெரிஞ்ச சம்பவம். நான் நன்றிக்காக சொல்கிறேன், ஆறுதலுக்காக. இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, குழந்தை மேலே குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கு. இந்த அண்ணாளுக்கு அது வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை. சரி, அதை விடுங்க. அந்த சக்களத்தி அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில், விசனப்படுத்துவா. பாரு, எனக்கு குழந்தை மேலே குழந்தை, பாரு உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை அப்படின்னு. அப்போ சாப்பாடை எடுத்துக்கிட்டு சாப்பிடும்போது அழுகையாக வரும், கண்ணீர். அந்த 10 வருஷம் குழந்தைக்கு எத்தனை வருஷம் அவங்க இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எத்தனை வருஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. உடனே அடுத்த வருஷமாக இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு என்ன இருக்கும், ஒரு கேப் இருக்கும். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், சில அடுத்த வருஷமே பிறந்திருக்கும். அப்படி 10 பிள்ளைங்க. அப்போ எத்தனை வருஷம் குழந்தை பாக்கி இல்லாமல் அந்த அம்மா இருந்திருக்காங்க. அண்ணாள் சிஸ்டர் சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கு. யோசிச்சு பாரு, கண்ணீர், வேதனை, சாப்பிடாம இருக்காங்க. அப்போ புருஷன் பாருங்க, அண்ணாலே நீ ஏன் அழுகிறாய், அண்ணாலே நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய், அண்ணாலே நீ ஏன் இப்படி இருக்கிற. 10 பிள்ளைகளை பார்க்கலாம், குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமாக இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி உன்னை நான் நேசிக்காமல் இல்லை. இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளைகள் இருக்குன்னு நினச்சிட்டு உன்னை நான் வெறுக்கிறேன்னு நினைக்கிறியா? இப்படிலாம் தேற்றினா புருஷன், ஆறுதல் படுத்தினா. அது ஒரு பக்கம் நல்லது.
ஆறுதல். ஆறுதல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ஆறுதல் என்ன தெரியுமா? தம்பிகளா, வாலிப தம்பி கவனிங்கப்பா. தேவ சமூகத்தில் போய் அண்ணால் சாப்பிடாம உபவாசம் இருந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி சத்தம் கூட வெளியில் வராமல் உதடு மாத்திரம் என்ன செய்யுது? அசைது தன் இருதயத்தினுடைய பாரத்தெல்லாம் கவலையெல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பீர், அண்ணா அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஊழியத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி வெகு நேரம் சாப்பிடாம ஜெபம் பண்ணோன்னே அந்த ஊழியக்காரர் கூட அவருக்கு புரியல. என்ன அந்த சிஸ்டர் ஜெபிக்க வந்தாங்க, சத்தம் வரல, உதடு மாத்திரம் அசையுது, ஒருவேளை ட்ரிங்க் சாப்பிட்ருப்பாங்களா, சாராயம் குடிச்சிருப்பாங்களா, மதுபானம் குடிச்சிருப்பாங்களா, இப்படி வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் தவறாக நினச்சிட்டார். ஏமா இப்படி சொல்லும்போது, இல்லை அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செஞ்சேன்? நான் ஊற்றினேன். நடந்தது தெரியும். அப்போவே ஊழியக்காரன் மூலம் வார்த்தை வருது, நிச்சயம் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லி. உடனே கன்சியூவ் ஆகலை. சர்ச்சில் இருக்கும்போதே ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன்னு பதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்தி கன்சியூவ் ஆகி அதே மாதிரி முதல்ல சாமுவேலை ஆண் குழந்தைய என் ஆண்டவர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நல்ல உற்சாகமா பலத்த கைகளை தட்டி. அண்ணாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கணவர் ஆறுதல் படுத்தினார், உண்மை. ஆனால் சகல விதமான ஆறுதல் தேவன் வெறும் ஆறுதல் படுத்துவர் மாத்திரமல்ல, அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த பிரச்சனையோடு இருக்கீங்க? கண்ணீரோடு இருக்கீங்களா? கடனோடு இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? இழப்பில் இருக்கீங்களா? நஷ்டத்தில் இருக்கீங்களா? நிந்தையில் இருக்கீங்களா? அவமானம் இருக்கீங்களா? உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களா? உங்களை அற்பமாக என்றாங்களா? தைரியமாக, டோன்ட் கேர், கவலைப்படாதீங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். எந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அவங்க வாயாலேயே, சாரி நான் தவறா சொல்லிட்டேன், உங்களோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்ம தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தணும். யார் என்ன சொன்னாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அற்பமாக என்னென்னாலும் என்ன நம்மளை சொன்னாலும் ஸ்தோத்திரம் மாத்திரம் நீங்கள் செலுத்துங்க. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் இரக்கம் அவருடைய இரக்கம் போதும். இரக்கங்களின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இது 3 வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த 3க்குள்ளே இவ்வளோ சொல்லுகிறேன். கடைசியாக வாசிக்காதவங்க ஒருத்தர், இன்றைக்கு வாசிக்காதவங்க 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் 9:15. சீக்கிரம். தேவன் அருளிய என்ன ஈவு? சொல்லி முடியாத கிஃப்ட். கவனிக்கிறீங்களா தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா? வசனத்தை கவனிங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக யாருக்கு ஸ்தோத்திரம்? அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவுனா கிஃப்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 3வது குறிப்பில் சொல்றேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி. இது ஆஃப் பண்ணுப்பா, மணியை பார்த்துட்டே இருப்பாங்க. 10:45 எங்கே இருக்கு? ஆஃப் பண்ணுங்க. அங்கே தான் இன்னும் ஆச்சுக்கிட்டே, என்ன கறி எடுத்துகிட்டு வந்தோம், அதை எடுத்துகிட்டு வந்தோம், என்னாச்சு? 10:47 ஆச்சு. இப்போ தான் 3வது பாயிண்ட்டுக்கு வர்றாரு. தேங்க்யூப்பா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இப்போ கவனிங்க. இப்போ டைமு பார்க்க வேண்டாம், நான் முடிச்சிடுறேன். நீங்களும் டைமுக்கு வாங்க. 2 இருக்குல்ல, நான் தான் உரிமையாக சொல்ல முடியும். நீங்களும் டைமுக்கு வரணும், பாஸ்ட்டு டைமுக்கு முடிக்கணும். ஓகே, 2 இருக்கணும். சரி, ஓகே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அப்போ நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி எங்கேருந்து வருதான்? ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து. அங்கிருந்து தாங்க கிஃப்ட் வருது. இந்த கிஃப்ட்டுக்கு நீ கையை தட்டி தான் அவனுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும். தேவன் இப்போ தட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்க. தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் பிதா இயேசுவையே நமக்கு கொடுத்துட்டார். அதான் மிகப்பெரிய கிஃப்ட். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி கொடுத்தார். மனுக்குலத்துக்கு தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் அந்த அன்பு இருந்தால் தாங்க கிஃப்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பிள்ளை சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். சண்டே கிளாஸுக்கு கிஃப்ட் கொடுத்தோம், வெள்ளனூரில் கிஃப்ட் கொடுத்தோம், பள்ளி விட நீங்களாம் சில ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ரெஸ்ஸு காரியம் நாங்கள் போய் சில சாரீஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தோம். இதெல்லாம் சின்ன கிஃப்ட்டு. நம்ம இந்த பண்டிகை நாட்களில் நம்ம கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது.
இன்னும் கர்த்தர் ஆசை வச்சா ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்னும் சில ஊழியர்களுக்கு இந்த வருஷம் சில ஊழியர்களுக்கு காணிக்கையாக நம்ம கொடுத்தோம், கிஃப்டாக கொடுத்தோம், பணமாக கொடுத்தோம். இதெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்டு, ரைட்டுங்களா? ஆனால் மிகப்பெரிய கிஃப்ட்டு தேவனருளே சொல்லி முடியாத ஈவில், அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிதா ஒரே சொந்த குமாரன், நேசகுமாரன் அவரே கொடுத்துட்டாரு. அதோட அப்புறம் மற்ற கிஃப்டை கொடுக்காது எப்படிங்க? அதான் அதுக்கு அந்த வசனத்தை எடுத்தேன். குமாரனையே கொடுத்துட்டாரு, அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? எத்தனை கிஃப்ட் நம்ம பெற்றிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, சொல்லட்டுங்களா? மூச்சை இழுத்து விடுங்க. இது மிகப்பெரிய கிஃப்ட். உயிரோடு இருக்கிறோம்ல, நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு. இந்த வருஷம் ஆரம்பித்தவங்க அவங்கள விட பெரிய நம்ம நீதிமான் பரிசுத்தவான் இல்லை. கிருபை ஒன்று தான். இன்னும் நம்ம என்ன கொண்டு ஏதோ செய்யணும், சபையில், ஊழியத்தில், குடும்பத்தில், தேசத்தில். அப்போ உயிரை கொடுத்தாரு பிரதர். உயிர் இருந்ததுனால தான் இன்றைக்கி சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க. உயிர் இருக்கிறதுனால தான் வீட்டு வேலை செய்கிறீங்க. உயிர் இருக்கிறதுனால தான் ஒரு காரியத்தை செய்கிறோம், வேலைக்கு போகிறீங்க. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அதான் நல்ல எத்தனை வியாதி வந்துச்சு, எவ்வளோ பலவீனம் வந்துச்சு. போன வாரத்தில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு இடுப்பு வலி. அது முன்னாடி ஒரு தடவை வந்துச்சு. இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுனால அப்படி சில நேரம் பலவீனம் வரும்போது வரும். என்னுடைய துணையாவருக்கு, மனைவிக்கு தெரியும், மகனுக்கு தெரியும். அந்த இடுப்பில் இந்த எலும்பு தானே போணுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி இதில். அதனால் இந்த இடத்துல இடுப்பில் வலியான வலி, இங்கிட்டு திரும்பி படுத்து கிடுத்து. ஆனாலும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் உங்கள் சரீரத்தில் எத்தனை பலவீனம் வந்துச்சு. சிஸ்டர், உங்கள் சரீரத்தில் எத்தனை பலவீனம் வந்து, எத்தனை ட்ரிப்பு எத்தனீங்க, எத்தனை மாத்திரை சாப்பிட்டீங்க, எவ்வளோ காரியங்கள். சகோதரிக்குமா சாட்சி சொன்னாங்க, அவங்க மாத்திரை எல்லா சரீரத்திலும் ஏதோ சில பலவீனங்கள், வயசு மூப்பு காரணமாக, உள் உறுப்புகளில், பல்லில் சில ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், இன்னுமாக சில நரம்பு சம்பந்தமான வியாதி, ஏதோ ஒரு காரியம், அல்சர், ப்ரெஷர், டயபெட்டிஸ். ஸோ ஏதோ ஒரு பலவீனம். ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் நல்லா இருக்கலாம், அது கிருபை. நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக இருப்பது என்னது? கிருபை. அப்படியே சில பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரே, அது ஒரு கிஃப்ட்டுங்க, ஈவுங்க. இலவசமாக சுகம் கொடுத்தார், இலவசமாக ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஏன்னா நல்லோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார், தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கு மாத்திரம் தான் மழையை பெய்ய பண்ணுவார்னா நேரம் எல்லாரும் சபைக்கு வந்திருப்பாங்க, இந்தியாவே மனம் திரும்பி இருக்கும். சபை இயேசுவை யார் கும்பிட்றாங்களோ அவங்க மேலே தான் சூரியன் உதிக்கும். ஒரு பக்கம் சூரியன் உதிக்காதுன்னு ஆண்டவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா, எப்பாடா சூரியன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, மழை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்திருப்பாங்க. நம்ம ஆண்டவர் இறக்கம்னு பார்த்தோம்ல, இறக்கம் எல்லாருமே அவங்க ஒரு நாள் வருவாங்க. தம்பிகள் விளையாடாதீங்கப்பா, பாரபட்சம் இல்லாத தேவன். அப்படி அதெல்லாம் கிஃப்ட்டு. சூரியன் கிஃப்ட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, சந்திரன், நட்சத்திரம், சுவாசம், இதெல்லாம் தேவனாலே சொல்லி முடியாது. இவ்வளோ தான், இவ்வளோ குறிப்பு நான் கொண்டு வரேன். நம்ம குடும்பம் ஆண்டவர் கிஃப்ட். வீடு, ஆஸ்தி, பிதாக்கள் வைக்க சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு. பிரதர், உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. சிஸ்டர், உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுன்னா அதான் பவுல் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. சுகம், பலன், ஜீவன், இது மாத்திரம் அல்ல, குடும்பம் கிஃப்ட்டு. குழந்தை பாக்கியம், அது ஒரு கிஃப்ட்டு. பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? வாலிப தம்பி, குறிப்பெடுக்கிறீங்களா? ஆமாம், சரி, பேன் எடுக்காம அடுத்த வாரத்துலேருந்து குறிப்பு எடுத்துடணும். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் என்ன செல்வம்? குழந்தை செல்வம். குழந்தை செல்வம். நம்ம குழந்தை இருக்கிறதுனால குழந்தையுடைய அருமை தெரியல. குழந்தை இல்லாதவர்களை போய் கேட்டு பாருங்க. நம்முடைய திருச்சபையில் இந்த ஆண்டு 7 திருமணம் நடைபெற்றது. அநேக தேவ பிள்ளைகள் கன்ஷிவா இருக்கிறாங்க. இன்னும் கர்த்தர் கன்ஷிவாக ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது ஈவுன்னு போட்டிருக்கு பைபிளில். அந்த லேயால் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நல்ல ஈவு, நல்ல கிஃப்ட், குழந்தை பாக்கியம். அது ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ, ஒரு குழந்தையோ, 2 குழந்தையோ, 3 குழந்தையோ, 4 குழந்தையோ, குழந்தை பாக்கியம் கிஃப்ட்டு. ஒரு குடும்பத்தில் மனைவி கிஃப்ட்டு,
அடுத்து இந்த திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இதை ஆண்டவர் ரத்தம் சிந்தி நமக்கு இலவசமா கிஃப்டா கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த திருச்சபையில உங்களை உறுப்பினர் அங்கத்தினராய் இந்த கிரேஸ் ஐபிஎஸ் சபையில இணைத்தாரு. அது கிஃப்ட். 10 வருடம் நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம். யோசிச்சு பாருங்க, இப்ப வாடகை வீட்டில் இருந்தா இப்படி திருச்சபை இப்படி வந்து உட்கார முடியுமா? ஆராதிக்க முடியுமா? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் 10 ஆண்டு நம்முடைய ஜெபம் கண்ணீர் பிரயாசத்தை பார்த்து இந்த இடத்த வாங்கி சர்ச்சை கட்டி, அப்போல்லாம் டைல்ஸ் கூட போடல, அப்புறம் டைல்ஸ் போட ஆண்டவர் உதவி செய்தார். ஜெனரேட்டர் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒவ்வொரு பொருளை ஆண்டவர் கொடுத்தார். படிப்படியாக உயர்த்த இன்னும் ஈகோ வேணா கர்த்தர் கொடுப்பா. இப்போ ஆட்டோவில் பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஒரு சில பிள்ளைகளை, ஒரு சிலருக்கு கார் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி கார் வந்து நிற்கிறது. இந்த வீதி ஃபுல்லாக கார் நிற்கணும். ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் வீடெல்லாம் வரல. எல்லாத்தையும் புல்டஸ் ரூட்டு சுத்தம் பண்ணி நம்முடைய திருச்சபை முழுவதும் எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் உயர்த்தணும். அநேகர் வாங்கியிருக்கீங்க, வந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஓகே, காரில் வரும்போது இன்னும் 2 பேரை ஏற்றிட்டு வரணும். அதுக்கு தான் காரை கொடுக்குறாரு. டைமுக்கு வரணும். 2 வீலர் 4 வீலர் கொடுக்குறதுலாம் எது கொடுக்குறாரு? சோத்திரம். பார்த்துட்டு என்னங்க சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பாஸ்டருக்கு ஒரு கார் வேணுங்கிறாங்க, அவங்களுக்கு அவர் கைத்தட்டு கொடுப்போமா? சோத்திரம். ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் சிஸ்டர். ஜெபம் பண்ணுறோம். உங்களை ப்ளஸ் பண்ணுறோம். உங்களை ஆஸ்வதிக்கிற ஆண்டவர் அதே தேவனை தானே நாங்கள் ஆதிக்கிறோம். என்ன கொஞ்சம் முன்ன நீங்கள் முன்னாடி வாங்கிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வாங்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அதுக்காக நான் சோர்ந்து போகவே இல்லை. என் மகன் சாட்சி சொல்ல வேண்டாம்பா, அப்புறம் என்ன மறுபடியும் வருது. அவங்க 2 வீலர் வாங்குகிற காரியத்தை, அந்த பணத்தை நாங்கள் வேனில் விதைச்சோம். அப்போவே 2 வீலர் வாங்கியிருக்கலாம். ஒரு குடும்பம் மகன் நடந்து வரதை பார்த்து அவங்க உள்ளத்தில் பேசி, நம்ம யாரையும் பேரை சொல்கிறதில்ல, உங்களுக்கு தெரியும், குடும்பம்னு தான் சொல்லுவோம். அதை கூட சொல்லக்கூடாது. குடும்பம்னா எந்த குடும்பமாக இருக்கோ கவனிக்கிறீங்களா? எந்த குடும்பம் அப்படின்னுமீங்க. சரி, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை சந்திச்சார். அப்போ தான் வேன் வாங்குறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதை அப்படியே முதலீடு போட்டு அநேக இடங்களில் என்னுடைய மகன் நடந்து வருவார். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் சிஸ்டரை கொண்டாந்து விடுவேன், மறுபடியும் மகனை கொண்டாந்து விடுவேன், திரும்ப அழைச்சிட்டு வருவேன், திரும்ப போய் விடுவேன். சில ஊருக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் ஏற்றி விடுவேன். ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஏற்ற நேரத்தில் அவனுக்கு 2 வீலரை கர்த்தர் கொடுத்தா. ஒரு அழலியா சொல்லாமா? ஆமாம். இன்றைக்கி நாங்கள் எல்லாமே எங்கே போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் நான் என் மனைவியும் சாமி வரும்போது அது சந்தோஷமாக இருக்குது. ஒரே நேரத்தில் போகிறோம் வர்றோம். ரைட்டுங்களா? உங்கள் வீடுகள்லாம் நம்ம திருச்சபையில் இருக்கிற இந்த ஸ்பீக்கரை கொண்டு வந்து நாங்கள் நடத்துகிறோமே, அதுக்கு தான் ஈகோ வேணும்னு கேட்குறோம். இப்போ மற்ற காரியங்களை கொண்டு போக வர, இப்போ வெள்ளனூரில் நடந்துச்சு, அங்கேருந்து ஈகோ வேணும் அவங்க அனுப்பி அங்கே கொண்டு போனாங்க, இறக்கி விட்டாங்க. 2 நாடு அவங்களுக்கு கழிச்சு. அப்போ சபைக்குன்னு ஒரு ஈகோ வேணும் இருந்துச்சுன்னா ஏற்ற நேரத்தில் அடைக்க ஒரு ஊழியத்துக்கு போக. இப்போ பெண்கள் முகாமெலாம் வருது. ஒரு 7-8 பேர் வந்தால் கூட உடனே வேனில் தூக்கி என்ன செய்யலாம், வச்சு உட்கார வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், பொங்கல் கால்டேக்கு பெட்ரோலை போட்டு கொண்டு போயிடலாம். வீட்டு கூட்டத்துக்கு என்ன அது, இப்படி எங்கே போனாலும் ஒரு கிராம ஊழியத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், போகலாம். நம்ம சபை மக்களை முடித்த உடனே நம்ம 2 பேர் டிரைவர் இருக்காங்க, 3 பேரை, எல்லாருக்கும் டிரைவிங் நிறையா தெரியும். எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே டிரைவிங் பண்ணுறவங்க தான். 2 பேரை பொறுப்பாக என்ன செய்யலாம். ஆமாம், செல்லாமல் வந்தோடனே ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடியே, ஆமாம், அவங்ககிட்ட முதல்ல அவங்கள விடுங்க, அப்புறம் மற்றவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிங்கலாம். இதுக்கு தாங்க நாங்கள் கேட்குறோம், எங்கள் சுயநலத்துக்காக கேட்குறோம். அப்புறம் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு சபையில் எவ்வளோ பஸ்ஸு போகுது தெரியுங்களா? எவ்வளோ வேன் போகுது. எங்கள் காலையில் மஞ்சளாக போகுதுங்க. காலையில் இந்த ரோட்டில், சென்னை ரோட்டில் என்ன போகுது, மஞ்சளாக. எத்தனை ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை பஸ்ஸு போகுது. நல்லது, சோத்திரம். ஆண்டவர் அவங்களை ஆசை வச்சுருக்கார். அப்போ தான் அந்த பிள்ளைங்களை கொண்டு வர முடியும். எத்தனை வேனு போகுது, எத்தனை சுற்றில எவ்வளோ ஸ்கூல். இங்கிட்ட ஒரு வேனு போகுது, அங்கிட்ட ஒன்று வருது, இங்கிட்ட ஒன்று போகுது, அங்கிட்ட இதெல்லாம் 2 வீலர் காரு ஸ்கூலில். அப்படி இருக்கும்போது சர்ச்சுக்கு வேன் தேவையா இல்லைங்களா? சொல்லுங்கள் சத்தம்மா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். பொருளை தருவார். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை கர்த்தர் தருவார். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரட்சிப்பு மிகப்பெரிய ஈவு. அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவில் ரட்சிப்பு. 2வது ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, உடன்படிக்கை பண்ணீங்களே, அது ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்க சபை உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், அது ஒரு கிஃப்ட்டு. இலவசமாக கொடுத்தது. கிஃப்ட்னா இலவசம். வரங்கள், அது கிஃப்ட். இப்படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தாங்க இந்த கடைசி சண்டே, தேங்க்ஸ் கிவிங் சண்டே. அப்போ 3 காரியம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது சத்தமாக சொல்லுங்க. முதலாவது, ஜெபத்தை தள்ளாமலும்.
கிருபை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று. ரெண்டாவது எதை தியானிச்சோம்? இரக்கங்களின் பிதா சகல ஆறுதலின் தேவனுமா இருந்தவருக்கு ஸ்தோத்திரம். துன்ப துக்கம் துயர நேரத்துலலாம் ஆறுதல் படுத்தினார். அது அவர் ஆறுதல் தான் உண்மையான ஆறுதல். அதுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ், நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். மூணாவது, தேவன் அருளிய சொல்லவே முடியாது, நான் சொன்னது கொஞ்சம்தான், சொல்லி முடியாத கிஃப்ட்டுக்காக ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகி வந்தாங்க பாருங்க. 10 குஷ்டரோகியும் போய் ஆசாரியன் காண்பிக்க சொன்னாங்க. போகும்போதே சுகம் ஆயிட்டாங்க. 9 பேர் போயிட்டாங்கங்க. ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? நன்றி சொல்ல வந்தாங்க. இன்னைக்கு 100%, 90% நன்றி இல்லாமல் ஜனங்க இருக்கிறாங்க. கடைசி கால அடையாளங்களை உண்டு, நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. 19 சுபாவத்தில் மனுஷனில் எடுக்க வேண்டாம், அதில் நன்றி இல்லாமல் இருப்பாங்களாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வருது, எடுக்க வேண்டாம். 19 சுபாவம் கேரக்டர் கடைசி நாளில் இருப்பாங்க, அதில் ஜனங்க நன்றி இல்லாமல் இருப்பாங்க. தாய் தகப்பன் கீழ்ப்படிய மாட்டாங்க, சுபாவான்பு இருக்காது, இப்படி நிறையா இருக்குது. தேவபக்தியின் வேஷத்தை தரிப்பாங்க, அப்படிலாம் இருக்குது. அதில் நன்றி இல்லாமல் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் நன்றியை விரும்புகிறார். அந்த 10 குஷ்டரோகிகள் ஒருத்தன் வந்தான், சாசங்கமாக விழுந்தான். நான் குஷ்டரோகியாக இருந்தேன், என்னையா தீட்டுன்னு இருப்பேன், என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, இன்னைக்கு கை கால் நல்லா இருக்கு, நான் உழைச்சி சாப்பிடுவேன், மற்ற 9 பேர் நன்றி இல்லாமல் போனால் போட்டோம், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நான் சுகமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நம்முடைய ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ரெண்டாவது மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்க. பவுல் பாருங்க, சபையார் எல்லாருக்கும் அவர் நன்றி சொல்லுவார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேங்கிறார். உங்களுக்காக கர்த்தர்கிட்ட நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல சபையை கொடுத்தீங்களே, ஆதரவான பிள்ளைகளை கொடுத்தீங்களே, உழைக்கிற பிள்ளைகளை கொடுத்தீங்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அந்த தேங்க்ஸ் அந்த பவுலுடைய இருதயத்திலும் சபைக்காக நன்றி உள்ளவராக இருந்தார். சபை மக்களும் ஊழியக்காரருக்காக, எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்தீங்களே, நல்ல உபதேசம் கொடுக்குற ஊழியத்தை கொடுத்தீங்களே, நல்ல கண்டிப்பாக இருக்கிற ஊழியக்காரரை கொடுத்தீங்களே, அன்பாக இருக்கிற ஊழியக்காரரை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஊழியக்காரருக்காகவும் அவங்க என்ன செஞ்சாங்க? தேங்க்ஸ் சொன்னாங்க. இதாங்க தேங்க்ஸு. நாங்கள் உங்களை நினச்சி நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ஆண்டவரே இந்த திருச்சபையில் என்ன ஒரு அங்கத்தினராக மாற்றினீங்களே, எங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டை கொடுத்தீங்களே, நல்ல ஸ்தாபனத்தை கொடுத்தீங்களே, ஐபிஎஸ் ஸ்தாபனத்தை கொடுத்தீங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கும். ஒரு திருவள்ளுவர் கூட சொல்ல, நன்றி மறப்பது நன்றென்று, அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாள் படித்த பிறகு மறந்து போச்சு. ஆமாம், நன்றியை மறக்கக்கூடாது. ஒருத்தர் தீமை செஞ்சால் தான் அதை அன்னைக்கே மறந்துடணுமா? அந்த திருக்குறளுடைய விளக்கம் அதுதான். ஒருத்தர் நமக்கு ஏதாவது தீமை செஞ்சால் அதை அன்னைக்கே என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். ஆனால் நன்றி என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. நன்றி ஆண்டவர் எதிர்பார்க்கும். முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, அதுக்கு காரணமாக இருந்த மனிதர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நன்றி உள்ளவர்களாங்க. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறான். எழுந்து நிற்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் செய்து சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகலாமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த செய்தியின் பிரகாரம் ஒரே ஒருத்தர் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். டோல்கேட்டில் வந்திருக்கிற கண்ணன் பிரதர் அவர்கள் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிற வேலையில் அவங்க பிரதர் ஜெபிச்சாங்கன்னா அந்த ஜெபத்தில் நானும் ஒருமனப்பட்டுறேன். எல்லாரும் ஒரே ஜெபத்தில் ஒருமனப்பட்டு நம்ம முடிச்சிடலாம். கண்ணை மூடலாமா? ஆண்டவரே, சபை முழுவதும் நன்றி உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பிரதர் ஜாமான்.
வல்ல செயல்கள் ஒரே அடியை பாடிட்டு என் ஆத்மா சொல்லிடலாம். ஓகே. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. சொல்லுங்க நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சுருக்கமா ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, கேட்ட செய்தியின் பிரகாரம் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. இப்பொழுது பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள். பிரயாணத்தில் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே லீவு நாட்கள் பிள்ளைகள் படிப்பில் லீவில் இருக்காங்க. 5ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன். ஆண்டவரே அது வரைக்கும் சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை தாங்க. குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை தாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் விவசாய வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கன்சிவாக இருக்கிற பிள்ளைகள் தாய் செய்யும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் நல்ல சுகமாய் பிள்ளையை பெற்றெடுத்து சாட்சி சொல்லி உமது நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக நாங்கள் நன்றி சொல்வதை இல்லாமல் நாங்கள் பதிலுக்கு பதில் எண்ணத்தை செலுத்த முடியுமாப்பா. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி அறிதல், நன்றியை நாங்கள் மறக்கக்கூடாதப்பா. உமக்கு முதலாவது நன்றி சொல்லணும். அதற்கு காரணமாக இருந்த மனிதர்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தார். எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற ஆண்டவர் இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. புதன்கிழமை இரவு 10 மணிக்கு பழைய வருட ஆராதனை, சாட்சி, இன்னும் புது வருட ஆராதனை, வாக்கு தத்தம் எங்களோடு பேசுங்க. வெள்ளிக்கிழமை பெப்பையால் பெண்கள் ஜெபம், வர சனிக்கிழமை அடுத்த வாரம் முதல் சனி உபவாச ஜெபம், ஞாயிறு திருவிருந்து ஆராதனை. இப்படி அடுத்த வருட ஊழியம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும். மத்தேயு 24 நடந்தது நடக்கும். லூக்கா 21 நடந்தது நடக்கும். அதை எழுதி வைத்தது. மார்க் 13, மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 சொல்லப்பட்ட காரியங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் கோட்டையா இதுவரை நடத்தின தேவன். நர வயது முதிர் வயது ஆண்டவரே சாகிற வரைக்கும் இறக்கிற வரைக்கும் நடத்துவீர். அப்புறமும் நித்திய ஜீவனை கொடுப்பீர். ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தானியல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவ்வளவு வேலையின் மத்தியில் நன்றி சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணினார். தாவீது அதிகமா நன்றி சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணார். பவுல் அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணினார். நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த என் ஆத்துமாவை ஒரு பயபக்தியோட சொல்லுவோம். கடகடன்னு சொல்ல வேண்டாம். சொல்லலாமா? கண்ண மூடி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you all.